உண்மையிலேயே ஒரு தலைவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்திருக்கணும், ஒருவேளை இதே ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் அவங்களே கற்பனை பண்ணுவாங்க, அவங்களே சிந்திப்பாங்க. அப்போ விஜய் இந்த விஷயத்தில் எவ்வளோ மோசமாக செயல்பட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து ஒரு தலைவராக நடந்துக்கிட்டாரா இல்லை எடைப்போடல்கள் நிகழும்போது விஜய் நோக்கி வந்த பல பேர் இனிமேல் அங்கே போக வேண்டிய சூழல் இல்லை, நம்ம அவர் தவிர்த்துடணும், அவர் ஒரு முறையான நல்ல தலைவர் இல்லை, அவர் சரியான நபரில். பாஜக அழைக்கல, மாறா திமுகவோட நெருக்கடி அவரால் தாக்குப்பிடிக்க முடியல. தாக்குப்பிடிக்க முடியாததுனால அவர் யாருடைய போய் தஞ்சம் அடைய விரும்புகிறார். நாம் தமிழர் கட்சி திமுக தாக்குதல் செய்த பொழுதும், பாஜக என்ஐஏ ரெய்டுகள் போன்று செய்த பொழுதும், திமுக தொடர்ந்து வழக்குகளை போட்ட பொழுதும், என் அண்ணனே வந்து கைது செய்து ஒரு ஆண்டுக்கு மேலே சிறையில் வைத்த போதும் நாம் தமிழர் கட்சியாக தான் இருந்தது. அது அதோட கொள்கைகளோடையும் கோட்பாடோடு தான் இயங்குச்சே தவிர யாருடைய காலடியிலையும் போய் தஞ்சம் புகுந்துக்கல. ஆனால் விஜய் அவர்கள் இந்த சிக்கலில் போய் யாராவது தனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா, யாருடைய நிழல்லையாவது போய் நம்ம தங்கிட மாட்டோமா, யாருடைய பாதுகாப்புலையாவது நம்ம போய் சேர்ந்துட மாட்டோமான்ற எண்ணத்தோடு தான் அவர் தான் அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காரு நான் பார்க்குறேன். அது வந்து சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சதி திட்டம் தீட்டினா அவன் தான் தீட்டுவாங்க. திமுக நாம் தமிழருக்கு தீட்டாத சதி திட்டமா? அது தீட்டாமல் எப்படி வந்து அண்ணனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க? ஏன் இப்போ சில நடிகை விஷயம்லாம் போயிட்டு இருந்த 10 வருஷமா அதெல்லாம் சதி திட்டம் இல்லையா? நினச்சி பேசுகிறாங்களா, அதெல்லாம் சதி திட்டம் இல்லையா? அது திமுகவோட சதி திட்டம் இல்லையா? திமுக தொடர் கொள்கை தாக்குதல்களை பண்ணலையா? இந்த கோட்பாடுகளை கிண்டல் கேலி பண்ணி நையாண்டி பண்ணி வீடியோக்களை வெளியிடலையா? 200 ரூபா ஊப்பிகள் எவ்வளோ இதெல்லாம் தாண்டி தானே வரோம், அதை தாண்டி தான் நிற்கிறோம் பொது வெளியில். ஒருத்தரை காணுமே, ஆதவர்ஜனை காணும், புசியானந்த காணும். இதை செய்ய வேற யாரும் சரியான ஆள் கிடையாது, இதை நம்ம தவிர வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாதுன்ற எண்ணம் வரும்போது ஒருத்தர் அரசியலுக்கு வரணும். அப்படி வந்தவர் தான் அண்ணன் சீமான். இந்த வேலையை, இந்த அரசியல் பணியை, இந்த இனத்தை வந்து மேலே கொண்டு வர வேலையை இன்னொரு நபரிடம் கொடுக்க முடியாது. இதை செய்ய என்னை தவிர நாகச்சிறந்த நபர் யாரும் இல்லை என்று கருதியதின் விளைவாக தான் அண்ணன் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ள வர்றார். அப்படி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 4 முனை போட்டி தான் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இல்லை, அது வந்து மும்முனை போட்டியாக மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து வெளியாகுது. குறிப்பாக இப்போ அந்த கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பின் வந்து பாஜக விட தாவேக்கா வந்து கொஞ்சம் அணுகி போகிறாங்களோ அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. குறிப்பாக இப்போ ஆதவர்ஜனா கூட டெல்லி பயணம், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த செய்திகளை வந்து ஊர்ஜிதப்படுத்துது. பாஜக ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க இதில். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து இணக்கமாக போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்க அந்த சூழல் மாதிரி மும்முனை போட்டி அமைஞ்சா நாம் தமிழுக்கு அது எந்த அளவுக்கு சாதகமாக சூழல் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு எளிதான வாய்ப்பு இல்லை, இருக்கிற வாய்ப்பு ஆகும் அப்படி தான் நான் கருதுகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அவங்க வந்து இது வந்து விஜய் வந்து இன்னொருத்தரோடு சேருகிறாரா சேரலையா அப்படின்றத எதிர்பார்த்து நம்ம களத்தில் இல்லை. யார் வந்து இந்த வேலையை செய்கிறார்கள், தேர்தலில் வந்து யார் போட்டியிட போகிறார்கள், யார் போட்டிதான் நம்ம போட்டிடலாம், யார் எந்த தொகுதியில் போட்டிட்டா எந்த தொகுதியில் நம்ம போட்டிடலாம் அப்படிலாம் கருதி ஒரு பொழுதும் நாம் தமிழர் கட்சி இயங்குறது. இது வந்து ஒரு மக்கள் இயக்கம். இது வந்து மக்கள் தேவைகளை நோக்கி, மக்கள் சேவையை நோக்கி நகரும்பொழுது அதோட தேவைக்கு ஏற்றாற் போல அந்த வேலையை மட்டும்தான் செய்யுது. மக்கள் பிரச்சனை சார்ந்த வேலைகளையும் அதை தொடர்ந்த முன்னெடுப்புகளும் அதை தொடர்ந்த அரசியல் நகர்களாக தான் நம்ம இயங்குகிறோம். அப்போ வந்து விஜய் வருவார், ஏன்னா இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் வருவாருன்னோ இல்லை அவரை எதிர்த்து நம்ம களமாட வேண்டிய தேவை இருக்குமோன்னே கூட நம்ம கருதாத போது இதே மக்கள் பணி தான் செஞ்சுருந்தோம். விஜய் வந்த பிறகும் கூட விஜய் ஆரம்பித்த காலத்துலேயும் அவர் ஆதரித்தே தான், அவர் வர்றது கூட நல்லதுன்ற கருத்தோடு தான் நாம் வந்து இந்த அரசியல் பணியை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்துட்டு இருந்தது. அப்போ யார் இருக்கிறா, யார் இல்லை, யார் எங்கே போட்டிடுவா, இந்த இதில் யாரோட கூட்டணி இருப்பா, யார் தனிச்சு நிற்பா, யார் பிரிஞ்சு நிற்பா, எந்த தொகுதியில் எந்த சாதிக்காரங்க நிற்பாங்க, இது எல்லாம் எதையுமே பார்க்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. அப்படி இல்லாமல் தான் வேலைகளை செய்யுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை நலனை நோக்கி தான் செய்யுது. ஆனால் எல்லா நேரத்திலும் நம்ம செய்கிறோம், நம்ம விரும்பலைன்றதை தாண்டி ஒரு சாதகமான சூழல், ஒரு பாதகமான சூழல்ன்றது ஒன்று வருது இல்லையா? எப்பயுமே அது யதார்த்தமாக களத்தில் அமையுது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படலைனாலும் நம்ம அரசியல் கடமைகளை,
மக்களோட தேவைகளை நோக்கி நகர போகிறோம். இருந்தாலுமே நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சூழல் உருவாகுதுல, அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இது நல்ல சூழல் அப்படின்னு தோணுது. என்ன இது என்னென்னலாம் தெரிய வருது அப்படின்னா, இந்த கரூர் நிகழ்வு ஒரு பெரிய சோக நிகழ்வு தான், வருத்த நிகழ்வு தான் என்றாலும் இந்த நிகழ்வு பல செய்திகளை விட்டு செல்லுது. இந்த நிகழ்வு இப்போ அரசியல் வெளியில் மிகப்பெரிய பாடங்களை சொல்லி கொடுத்ததுன்னு தான் நான் பார்க்குறேன். அரசியல் வெளியில் மட்டும் இல்லை, சமூகத்திலையும் இது ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. ஒரு நடிகருக்காக எவ்வளோ தூரம் இயங்கணும், எவ்வளோ தூரம் இறங்கலாம், எதை நம்ம பணையம் வைக்கலாம், எதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது, ஒரு நடிகனை ஒரு தலைவனாக ஏற்க முடியுமா முடியாதா, அப்படி ஏற்கணும்னா ஒரு நடிகரை வந்து எப்படி தலைவனாகிறதுக்கு முன்னாடி என்ன எடை போடணும் அப்படின்றதெல்லாம் இந்த கரூர் நிகழ்வு பொதுமக்களுக்கு காட்டி கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன். உண்மையிலேயே ஒரு தலைவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்திருக்கணும், ஒருவேளை இதே ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் அவங்களே கற்பனை பண்ணுவாங்க, அவங்களே சிந்திப்பாங்க. அப்போ விஜய் இந்த விஷயத்தில் எவ்வளோ மோசமாக செயல்பட்டு இருக்காரு, அப்போ விஜய் வந்து ஒரு தலைவராக நடந்துக்கிட்டாரா இல்லை எடை போடல்கள் நிகழும்பொழுது விஜய் நோக்கி வந்த பல பேர் இனிமேல் அங்கே போக வேண்டிய சூழல் இல்லை, அதை நம்ம அவர் தவிர்த்துடணும், அவர் ஒரு முறையான நல்ல தலைவர் இல்லை, அவர் சரியான நபர் இல்லை, அவருக்கு அரசியலே தெரியல, அவர் அரசியல் சூழ்நிலை கையாள தெரியல, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சாதாரண விஷயங்கள் 40 பேர் விஷயத்தில் அவருக்கு தெரியலன்னா 4 கோடி மக்களோட பிரச்சனைகளை 8 கோடி மக்களோட பிரச்சனைகளை அவர் எப்படி கையாளுவார்ன்ற கேள்விகளோடு சேர்ந்தே மக்கள் அப்படி சிந்திக்கிறாங்க. அப்படி சிந்திக்கும்பொழுது பார்த்தா விஜய் வந்து கைவிடப்படுவார் சாதாரணமாக ஒரு சூழ்நிலையில். இதை தாண்டி இவர் வந்து பாஜக அழைக்கிறது போகிறார் என்பது நான் ஏற்க தயாராக இல்லை. பாஜக அழைக்கலை, மாறா திமுகவோட நெருக்கடி அவரால் தாக்குப்பிடிக்க முடியல. தாக்குப்பிடிக்க முடியாததுனால அவர் யாரிடையும் போய் தஞ்சம் அடைய விரும்புகிறார். நாம் தமிழர் கட்சி திமுக தாக்குதல் செய்த பொழுதும், பாஜக என்ஐஏ ரெய்டுகள் போன்று செய்த பொழுதும், திமுக தொடர்ந்து வழக்குகளை போட்ட பொழுதும், என் அண்ணனே வந்து கைது செய்து ஓராண்டுக்கு மேலே சிறையில் வைத்த பொழுதும் நாம் தமிழர் கட்சியாக தான் இருந்தது. அது அதோட கொள்கைகளோடையும் கோட்பாடோடு தான் இயங்குச்சே தவிர யாருடைய காலடியிலையும் போய் தஞ்சம் புகுந்துக்கலை. ஆனால் விஜய் அவர்கள் இந்த சிக்கலில் போய் யாராவது தனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா, யாருடைய நிழல்லையாவது போய் நம்ம தங்கிட மாட்டோமா, யாருடைய பாதுகாப்புலையாவது நம்ம போய் சேர்ந்துட மாட்டோமான்ற எண்ணத்தோடு தான் அவர் தான் அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காரு நான் பார்க்குறேன். அது வந்து பாஜகவிற்கு வசதியாக இருக்குது. எந்த பின்புலமும் இல்லாத இங்கே தமிழக அரசியல் வெளியில் கால் ஊன்ற முடியாத பாஜகவிற்கு இப்படி ஒரு மாஸ் லீடர், மாஸ் நடிகர், ஆக்டரோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னா, ஒரு ஆதரவு கிடைக்கும்னா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அது வாக்கு வங்கியை உயர்த்திக்க முடியும். அப்போ அந்த செயல் திட்டத்திற்கு இந்த நெருக்கடியை பயன்படுத்துது. ஒருவேளை இப்படி வச்சுங்களேன், விஜய் இப்போ போகலை, இவர் தஞ்சம் அடைய தேடலை அப்படின்னா பாஜகவோட குரல் என்னவாக இருந்திருக்கும்னா திமுகவோட மோசமாக இருந்திருக்கும். அதை தான் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, நடிகர் இவர் கிடையாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களான்ற குரலை தான், அந்த தொனியில் தான் பாஜக பேசியிருக்கோம். ஆனால் பாஜக மாறா திமுக குற்றச்சாட்டி பேசுது. ஏன் அப்படி பேசுது? திமுக வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி தான் அப்படின்றதுலையோ, இந்த விஷயத்திலையும் திமுக அரசோட செயல்பாட்டு குறைகள் இருக்குதுன்னு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் இந்த குற்றத்தில் 2 பேரும் சம பொறுப்பாளிகள் தான், சம பங்காளிகள் தான். இந்த குற்றத்துக்கு மறைமுகமாக 2 பேரும் கூட்டாளிகள் தான். அப்படி பேசாமல் திமுக மட்டும் மோசமானது அப்படின்னு பேசுகிற பாஜகவோட துணி இருக்குல்ல, அதுவே ஒரு தூண்டில விஜய்க்கு அது போட்டுது. முதல்ல அதோட அடையாளம் தான் அது. அந்த சிம்டம்ஸை புரிஞ்சுக்கிட்ட விஜய் தான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இப்போ அமித்ஷா கிட்ட பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிருக்காருன்றாங்க. அப்போ எதுக்காக போகிறாங்க? அவங்களோட போக வேண்டிய தேவைகள் என்ன இருக்குது? அப்போ அந்த திட்டத்துக்கு இவங்க போகிறாங்க. மாறா நாளைக்கு என்ன அரசியல் வெளியில் அவங்க சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் பாஜகவோட போகல, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறோம், அதோட பொது நோக்கம் திமுக வீழ்த்துறது. அப்போ திமுக வீழ்த்துற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் அதற்குள்ளே போகிறோம், எங்களோட நோக்கம் பாஜகவை வந்து ஏற்கிறது இல்லை. இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் பாஜகவை நாங்கள் எங்களுடைய சித்தாந்த எதிரி. இப்போ நீ நல்லா கவனிங்க, பாஜக எங்கள் முழுக்க எதிரின்னு சொல்லலை, அவங்க என்னுடைய சித்தாந்த எதிரி, கோட்பாட்டு எதிரி தான் சொல்கிறாங்களே தவிர அரசியலில் எதிரின்னு நான் சொல்லலை. நாளைக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த கட்சியோடு சேர வேண்டி வரும்னாலும் கூட அதை நம்ம பயன்படுத்திக்கலான்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் சொல்லாடல்கள் அப்படி பயன்படுத்தியிருக்கு. நாங்கள் ஒன்றும் முழுக்க அவர்களோட சேர மாட்டோம் என்று சொல்லவே இல்லையே. நாங்கள் அவர்களை முழு எதிரிகளாக சொல்லி அவர்கள் சித்தாந்தத்தில் எதிரிகள் தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் திமுக அரசியலை ஒழிப்பதற்காக சித்தாந்த எதிரிகளான
பாஜகவோடு சேர்ந்து கொண்டு, ஏன்னா பாஜகவோட நோக்கமும் திமுக வீழ்த்துறது தான். அப்போ ஒரு பொது எதிரி அண்ணாதுரை அந்த காலத்தில் சொல்லலையா, வீட்டுக்குள்ளே பாம்பு நுழையுது, தொடப்பம் இருந்தாங்கன்னா கொம்பு இருந்தானே கையில் கடிச்சதை எடுத்து அடிப்போம். அப்படி போல தான் சுதந்திர கட்சி கூட மற்ற கட்சிகள் கூட நாங்கள் கூட்டு சேர்ந்தோம் அன்னைக்கு அண்ணாதுரை விளக்கம் கொடுத்தது போல இன்றைக்கு பாஜக இந்த விளக்கத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கப்ப அதை நோக்கி அவர் நகருவார்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லைன்னா பாஜக பங்குக்கு பாஜக ஏன்னா ஒரு வழக்குகள் போட ஏற்படும். இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தரை வச்சு அவங்க வந்து ஒரு ஆணையம் போடுறாங்க. இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாநில அரசு ஒரு ஆணையம் போடுது, அந்த பக்கம் மைய அரசு நடுவண் அரசு அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர், இவங்க ஹைகோர்ட் ஜட்ஜி வச்சு அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வச்சு ஒரு ஆணையம் போடுறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவைப்படுது, இல்லை இது விஜயோட பிம்பம் கீழே விழுந்தால் அது வாக்கு வங்கியாக மாறாது, அந்த வாக்கு வங்கியாக மாறலைன்னா அதை நமக்கு அடைய முடியாதுன்னு பாஜக நினச்சிதுன்னா அந்த ஆணையத்தோட அறிக்கையை துரிதப்படுத்தி வரவழைச்சி அந்த ஆணையத்தில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான் இதுக்கு காரணம்னு காட்டுவாங்க. விஜய் தரப்பில் எந்த தப்பும் இல்லைன்னு காட்டுவாங்க. அதே நோக்கத்திற்காகத்தான் இங்கே இப்போ வந்து திமுக தரப்புலையும் ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எப்பயுமே ஆணையம் வந்து பரிந்துரைகளை தான் வழங்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டெர்லைட் விஷயத்தில் இருந்தது. பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்காமல் அதை வெறுமனே பரிந்துரையாகவும் கடந்து போகலாம். ஆனால் எப்படி சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை இன்று வரைக்கும் பேசப்படுதோ அதே போல் இந்த பரிந்துரை நாளைக்கு அரசியல் வெளியில் கருத்தாக்கத்திற்காக ஒரு பர்செப்ஷனை செட் பண்ணுறதுக்காக ஒரு 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 மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக கருத்துருவாக்கம் செய்யறதுக்காக பயன்படுத்தப்படலாம். இப்படி ஒரு கருத்துருவாக்கம் தேவைப்பட்டதுன்னா அதை மீட்கிறதுக்கு அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு எதிர்கருத்துருவாக்கம் தேவைப்படணும். அந்த உருவாக்கத்திற்கான அடித்தளத்தை தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மூலமாக அதை பண்ண பாஜக முயற்சி செய்யுது. நான் இப்படி சொல்ல மாட்டேன். ஒருவேளை இப்போ விஜய் சேரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி வச்சுங்க, இதை குறிச்சிக்குங்க. ஒருவேளை நாளைக்கு பாஜகவோட விஜய் சேரலைன்னா இந்த அறிக்கை ஒன்று விஜய்க்கு எதிராக வரும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வைத்து அவங்க போடுற ஒரு நபர் ஆணையம்ன்றது ஒன்று விஜய்க்கு எதிரான அறிக்கையை கொடுக்கும், இல்லை நியூட்ரலாக கொடுக்கும், இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுக்கும், இல்லை திமுகவை எதிர்த்து இல்லை அரசோட ஃபெயிலியர் தான் அப்படின்னு கொடுக்கும். தேவைக்கேற்றார் போல் அது மாறும். அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு தான் அது இருக்குது. இல்லைன்னா வாலண்டியரியாக வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படி ஒரு உதவி பண்ண வேண்டிய தேவை பாஜகவிற்கு இல்லை. இதற்கு முன்னாடி பாஜகவிற்கு இல்லை, பாஜக எப்பொழுதாவது அது வந்து தமிழிசையாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் என்னைக்காவது விஜய்க்கு ஆதரவாக இப்படி பேசியிருக்காங்களா நீங்கள் பார்க்கணும், பின்புலங்களும் பார்க்கணும். அப்படி பேசலை. அப்போ அல்லது என்ன தெரியுது, முழுக்க இது அரசியல் நோக்கம் கொண்ட நகர்வு. இந்த விஜய் வங்கிக்கு விஜய் கட்சிக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வாக்கு வங்கி ஏற்பட இருக்கிறது. அது 4 விழுக்காடாக இருக்கலாம், 5 விழுக்காடாக இருக்கலாம். இது இந்த சரிவுக்கு பிறகும் கூட இருக்கலாம், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அப்படி இருக்க கூட அந்த வாக்கு வங்கி கூட பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தேவையானது, நிச்சயமாக திமுகவிற்கு எதிரானதாக தான் இருக்கும். இப்போ அதன் அடிப்படையில் இந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொள்ள பாஜக முயற்சி பண்ணோம். அது எனக்கு இல்லைங்க, அது அதிமுகவிற்குன்னு கூட நாளைக்கு அதை திசை திருப்பலாம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி இன்னொரு மறைந்திருக்கிற பொருள், அதிமுகவை தன்னுடைய எதிரி கட்சினோ அதிமுகவோடு தான் எப்பொழுதும் கூட்டணி போவதில்லை என்றோ விஜய் ஒரு பொழுதும் நீங்கள் சொல்லலை. நீங்கள் கட்சி தொடங்கின காலத்திலேருந்தே நீங்கள் சொல்லலாம். அப்போ அதற்கான வாய்ப்புகளை விட்டு வைத்திருக்கிறது, அதற்கான நகர்வாக தான் நான் இதை பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது நம்ம கடந்த தேர்தலெலாம் காணோம்னா நாம் தமிழர் ஒரு பக்கம் மாற்று நிற்கும்போது ஒரு புதிய கட்சி வந்து நாங்களும் மாற்றுதான்னு வருவாங்க. 2021 பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்தார், 2016 வந்து மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு வந்தது, இப்போ 2026 வந்து விஜய் அவர்கள் வந்து வராரு. ஆனால் வரவங்க அது தேர்தலில் பார்த்தா கூட்டணிக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு 2 சாய்ஸ் இருந்தவரை இப்போ நாம் தமிழர் மட்டும் அந்த இடத்த ஃபில் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓட் ஃப்ளோ வந்து இன்னமும் ஹையாக போயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி போகலை. நம்ம இப்போ கமல் அவர்கள் வந்த பொழுது நாம் என்ன பார்த்தோம், அவர் ஒரு வாக்கு வங்கி எடுக்கிறார். நடிகர்ன்ற முறையில் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த திரைவெளியில் எல்லார் வீடுகள்லையும் புழக்கமானவன்ற அடிப்படையில் அறிந்தவர் முறையில் ஒரு வாக்கு வங்கி எடுக்கிறாரு. இப்போ என்ன ஆனார் அவர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கு வங்கி இல்லை. அவர் வச்சிருந்தது ஒரு டிவி, ஒரு டார்ச் லைட்டு, அது கிடைச்சது ஒரு எம்பி சீட்டு, அதோட ஒரு கதையை முடிச்சுக்கிட்டாரு. அப்போ இது ரிப்பீட் ஆகும் அப்படின்றது நம்ம கமலை கூட நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவரோட அரசியல் சரியானது தவறானது அப்படின்னா கூட அவர் குறைந்தபட்சம் அவர் வந்து இது போகிற பெருசாக அஞ்சுகிறவராகவோ அல்லது வந்து இது மாதிரி ஒரு எந்த விதமான கொள்கையற்றவராகவோ மனிதாபிமானமற்றவராகவோ நம்ம கமலை பார்க்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சி வந்தால் 10 திமுகவிற்கு சமமாக இருக்கும்.
ஏன் அப்படி சொல்றீங்க? அவ்வளோ கொடூர மனப்பான்மை கொண்டதாக தான் அது அடியிலேருந்து மேலே வரைக்கும் இருக்குது. அதாவது கோட்சேவின் குருமார்கள்னு நான் ஒரு புத்தகம் படித்தேன். கோட்சே அப்படி இருப்பதற்கு குருமார்கள் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு தீவிரவாத செயலில் ஒரு தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட நபரை கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு சித்தாந்த வேகம் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, விஜய் சுற்றி இருக்கிற குருமார்களும் அப்படி தான் தோன்றாங்க. விஜய் சுற்றி இருக்கிறவங்க மிக மோசமான மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்போது விஜய் அவர்கள் பஸ்ஸில் வெளியில் உட்காந்துட்டு வர்றார், எல்லா ஒரு பார்வையிலையும் படுற மாதிரி உட்காந்துட்டு வர்றார். கொஞ்சம் தூரம் வர்றார். வந்தோடனே அவருக்கு ஒரு அறிவுரை வழங்கப்படுகிறது. நீங்கள் இப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டே வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு இப்படியே போயிடுவாங்க, கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வரமாட்டாங்க, மக்கள் வரமாட்டாங்க, அதனால் நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்குங்க, பஸ்ஸில் வந்து மக்கள் பார்வையில் படுறபடி நீங்கள் உட்காராதீங்க, உள்ளே போய் உட்காருங்கன்னு ஒரு அறிவுரையை சொல்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான அறிவுரை இது, எவ்வளோ சினிமாத்தனமான, எவ்வளோ ஒரு கள்ள நோக்கம் கொண்ட அறிவுரைன்னு பாருங்கள். நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறவங்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ பொதுவாக பெரும்பாலும் பயணத்தின் போது வண்டிகளில் வாய்ப்பு இருந்ததுன்னா முன்விளக்கை எரிய விட்டுக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டே தான் வருவாங்க. அதன் மூலமாக அவங்க வந்து மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்க பார்க்குற வாய்ப்பை அவங்க ஏற்படுத்திப்பாங்க. அவங்களும் மக்கள் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. இதை நம்ம காலங்காலமாக பார்த்துருவோம். ஆனால் ஒரு 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 டீசர் வந்து வெளியிட்டுட்டு படத்தோட இதுவெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, படத்தை எப்படி ப்ரொமோ பண்ணுவாங்கல்ல, எதெல்லாம் சொன்னால் ப்ரொமோ ஆகணும், அப்படி பண்ணது தான் இந்த ஒட்டுமொத்த விபத்து காரணமே. ஒரு சினிமா பட ப்ரொமோ போல் பண்ணது தான். இல்லைனா 8:45 நேரம் கொடுத்தவர் 8:30 மணிக்கு 8:45 சென்னையிலேருந்து கிளம்ப வேண்டிய தேவையில்லை. நான் விசாரித்த வரைக்கும் சினிமா துறையில் விஜய் என்னென்னைக்கெல்லாம் ஷூட்டிங் போகிறாரோ அன்னைக்கு 10 மணிக்கு ஷூட்டிங்னா 9:50க்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார். அப்போ அடிப்படையில் அவர் வந்து அந்த நேரம் கடைப்பிடிக்கிற ஒழுக்கமுடையவராக தான் இருந்திருக்காரு. அதனால தான் எப்பயுமே சினிமா ஃபீல்டில் வந்து உங்களுக்கு டைம் கீப்பப் பண்ணலைன்னா, வார்த்தை கீப்பப் பண்ணலைன்னா, நீங்கள் ப்ரொடியூசரோட கோஆப்ரேட் சொல்கிறபடி கேட்கலைன்னா, டைரக்டரோட கோஆப்ரேட் பண்ணலாம், நீங்கள் மேலே வரவே முடியாது. 10 படம் பண்ணலாம், அப்புறம் காணாத போயிடுவீங்க. அப்போ அந்த ஒரு ஒழுங்கு இருக்கணும். அப்போ அந்த ஒழுங்கு இருக்கிற நபர் ஏன் கிளம்பும் பொழுதே காலதாமதமாக கிளம்புறாரு? அப்போ ஒன்று, பணம் வாங்குகிற இடத்துல நீங்கள் அவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க, ஒரு சினிமா நடிக்கிற இடத்துல ஒரு அக்கறையாக இருக்கீங்க. 10 மணி ஷூட்டிங்னா 9:50க்கு போகிறீங்க, 9:45க்கு போகிறீங்கன்னா 8:45க்கு ஒருத்தருக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதமாக எப்படி போகிறீங்க? அப்போ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு கூட்டத்தை ஏற்றுறதுக்காக அப்படியே ஜனங்கள் லாங்கிங்கில் இருக்காங்க, அப்படியே ஏங்கி நிற்கிறாங்க. பாருங்கள் ரோடோரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் விஜய்க்காக காத்திருக்காங்கன்ற எண்ணத்தை நீங்கள் உண்டு பண்ணுறதுக்கு அந்த முயற்சியினால் அவரை காலதாமதமாக கிளம்ப சொல்கிறாங்க. இல்லை, அப்படி இருக்கிறது அரசியலுக்கு சரின்னு விஜய் கருதுறார். 2 தான் இதில் வாய்ப்பு இருக்குது. மக்கள் நிற்கட்டும், நின்னாதான் நமக்காக காத்து ஏங்கி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நினைப்பவர் எப்படி ஒரு மக்கள் தலைவராக இருக்க முடியும்? அடிப்படையில் அந்த கேள்வி இருக்குது. இன்னொன்று, அவர் வரும்போது எல்லாம் அவர் அதே மாதிரி தான் பேருந்தில் வரும்போது கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தவர் அப்புறம் உள்ளே போயிட்டார். இந்த லைட்டை ஆஃப் பண்ணி போட்டாருன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த நாசிஸ்ட் ஃபீலிங் அவருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குரூர மனப்பான்மைன்றாங்கல்ல. இப்போ அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. அப்புறம் ஒரு சினிமாத்தனமான அணுகுமுறை. நாங்கள் சரிதான் அப்படின்னு பேசிக்கிற ஆளுகள், நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம், மக்களை மதிக்கிறோன்னு பேசிக்கிற திமுகவாலே இவ்வளோ பெரிய சுரண்டல்களை இந்த நாட்டில் ஏற்படுத்த முடியும், இவ்வளோ வழக்கொள்ளைகளை செய்ய முடியும்னா இவங்க விஜய் கட்சியோட ஆட்கள், தவேகா போன்ற ஆட்கள்லாம் வந்தால் என்ன ஆகுன்னு பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அடிப்படையில் அவங்க எந்த விதமான ஒழுங்கலை. ஏங்க மரத்துக்கு மரம் யாருங்க ஏறுவா, யார் தாவுவா? எதனால் இது மனிதன் செய்யக்கூடாது. ஏன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏற்கனவே சுற்றி கிட்ட போகக்கூடாதுன்னு நமக்கு வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட ஒன்றுக்கு போகிறவங்க கூட நீங்கள் அச்சப்படுவாங்க. அதுலேருந்து எதனா சிக்கல் இருக்குமோ, எதனா ஷாக்குக்கு வருமோன்னு பயப்படுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஒருத்தன் ஏறுறான்னா என்ன மனநிலையில் இருக்கிறான்? நீங்கள் இந்த நிகழ்வு அப்போ கூட பாருங்கள், எவ்வளோ தனியார் சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் போயிடுதோ அங்கே இருந்த வீடுகள் முன்பக்கம் இந்த பால்கனிகள், வீடோட கதவுகள் உடைக்கப்பட்டன, அங்கே இருந்த தடுப்புகள் உடைக்கப்பட்டன, கூரைகள் உடைக்கப்பட்டன. அது எப்படிங்க ஒரு மனிதனாக செய்யணும், சாதாரண நபராக செய்யணும்? ஏங்க இன்னொருத்த பொருள் ஒரு கூரையை மாற்றணும். வாசலில் நீங்கள் ஒரு கூரை போட்டிருக்கீங்கன்னா அந்த கூரை தகர கூரை இல்லை ஒரு இந்த கூரைனா குறைஞ்சது 5,000 to 10,000 ரூபாய் ஆகாதா? யார் வீட்ட சொத்தை யார் தேவைக்காக யார் உடைக்கிறது, யார் ஏறுறது? அப்போ அந்த எந்த புரிதலும் இல்லை. இந்த நிகழ்வுல என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் போகிற வரை இன்னொருத்தர் மேலே நிற்கிறான், நம்ம நின்று தான் விஜயை பார்க்குறோன்ற உணர்வே இல்லாமல், இல்லை அந்த கவலையே இல்லாமல் கீழே எவனோ கிடக்கிறான், கீழே இருக்கான்னு தெரிஞ்சே நின்னாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த செய்தியோட நம்பகத்தன்மை தெரியல. ஆனால் அப்படியே சொல்கிறாங்கன்னா அப்படி ஏன் இருந்திருக்காதுன்னு நினைக்க தோணும். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. இப்போ இன்னொன்று பாருங்கள், அடிபட்டு விழுந்துட்டாங்கல்ல, உள்ளே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கல்ல, சேர்த்தவர்களில் 90 விழுக்காடு பேர் மற்ற நபர்கள்,
காவல்துறையை சேர்ந்தவங்க எங்கே போனாங்க? விஜய் கட்சிக்காரங்க ஏன் அதை செய்யலை? ஏன் அவர்களுக்கு உதவணுன்ற எண்ணம் கூட இல்லை. அவங்களுக்கு பார்க்கறது தான், விஜய் வேடிக்கை பார்க்கறது தான் நோக்கமாக இருக்குது. இப்படிப்பட்டவன் வந்தான்னா இவனா நாட்டை எப்படி சூறையாடுவான்? பொது சாதாரண அடுத்தவங்க வீட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நம்ம விஜயை பார்க்கறதுக்காக நிற்கிறோம். நிற்கும்போது அவன் வீட்டு கதவை சேதாரப்படுத்தக்கூடாது, தர்மத்துக்கு ஒதுங்கி இருக்கிறோம். நம்ம அவன் வீட்டு கூரையை உடைக்கக்கூடாதுன்ற அறிவு கூட இல்லாமல் செய்கிறவங்க நாளைக்கு இந்த நாடு கையில் கிடைச்சா என்ன ஆகும் பாருங்க. நீங்கள் திமுகவை பரவாயில்லன்ற திமுகவை நல்லவன் ஆக்கி விட்டுருவாங்க இந்த தாவே கேட்குறாங்க. அவ்வளவு மோசமான எந்த அரசியல் புரியுதலும் இல்லை. இன்னொன்று தலைமைக்கே அப்படி தான் நோக்கமாக இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் அரசியலுக்கு மக்கள் வீட்டுக்குள்ளே போகல, நாங்கள் மக்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அரசியல் பண்ணுறோன்றாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். மக்கள் வீட்டுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. மக்களில் இவர் சினிமா கவர்ச்சிக்கு மயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க விஜயை விரும்புகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விரும்புகிற தன்மை, இந்த இன்னசென்ஸை, இந்த ஸ்டார்டமை, இந்த ஃபெனட்டிக் அப்ரோச்சை இதை பயன்படுத்தி நான் சிஎம் ஆகிடணும்னு நினைக்கிறவன் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்? எப்படி ஒரு தலைவன் நினைக்கணும்? இந்த நாட்டில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அரசியலுக்குள்ளே வரும்பொழுதே என் குடி இந்த நாட்டில் நான் இருக்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த பூமியில் இருக்கிற மக்கள் சமூக சுரண்டலுக்கு உள்ளாகிறாங்க, இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பெற தகுதி இருந்தும் ஒரு நியாயம் இருந்தும் அதை இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கல. அப்போ இதெல்லாம் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளோ பேர் இன்னொருத்தரை நம்பலாம், ப்ரொமோட் பண்ணலாம், யாரோ ஒருத்தரை முன்னிறுத்தலாம் நம்ம. ஆனால் அப்படிலாம் நிறுத்தினால் கூட இது செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தருக்கு உள்ளூர உணர்வு ஏற்படணும். இதை செய்ய வேறு யாரும் சரியான ஆள் கிடையாது, இதை நம்ம தவிர வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாதுன்ற எண்ணம் வரும்போது ஒருத்தர் அரசியலுக்கு வரணும். அப்படி வந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த வேலையை, இந்த அரசியல் பணியை, இந்த இனத்தை மேலே கொண்டு வர வேலையை இன்னொரு நபரிடம் கொடுக்க முடியாது. இதை செய்ய என்னை தவிர ஆகச்சிறந்த நபர் யாரும் இல்லை என்று கருதியதின் விளைவாக தான் அண்ணன் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ளே வர்றார். அப்படி விஜய் கருதி வந்தாரா, அல்லது அரசியலை அவர் என்டாங்கிள் பண்ண போது, அவரை ஒரு ஒரு சூழலுக்குள்ள அடைக்க முயற்சி செய்த போதில், அவர் இந்த வரி போன்ற சிக்கல்களுக்காக அவமானப்படுத்தப்பட்ட போது, அல்லது அவருடைய படம் வெளியாகிறதுக்கான சிக்கல் ஏற்பட்ட பொழுது கோபம் ஏற்பட்டு அரசியல்வாதிகள் நம்மளுக்கு நான் யாருன்னு காட்டுன்ற நோக்கத்துக்காக வந்தாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அவமானங்களை, நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்காக தான் அரசியல் வந்தாரே தவிர மக்களுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும்ன்ற நோக்கத்தில் அவர் வரல. அப்போ என்ன தகவலை சொல்லுதுன்னா, அவர் தன்னோட தனிப்பட்ட நோக்கத்திற்காக இந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார் அப்படின்றது தான் தெரிய வருது. அப்போ இப்படி வர்றவர் மக்கள் நலன் சார்ந்து இயங்குவாரா அல்ல சந்தர்ப்பவாதம் பண்ணுவாரா? அப்படி சந்தர்ப்பவாதம் பண்ண தான் இந்த இத்தனை அடையாளங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த கட்சி தொடங்கி இந்த ஓராண்டு காலத்தில், எப்பா இந்த கட்சிக்காரங்க என் துண்டு போட்டிருக்கிறேன் இத்தனை பேர் மரத்து மேலே ஏறினா கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம், அவர்கள் நீக்கப்பட்டாங்க. என்னைக்குன்னா நீங்கள் ஒரே ஒரு அறிக்கை பார்த்தீங்களா? இவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினா, பொது சொத்து குந்தகம் விளைவிச்சான், இவன் கட்சியை விட்டு நீக்கிறேன், இவன் ஒரு பப்ளிக்கில் லா அண்ட் ஆர்டர் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணலை, இவன் கட்சிக்கு இதெல்லாம் கெட்ட பேரா இல்லையா நான் கேட்குறேன். இதெல்லாம் தாவேக்காக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணி கொடுத்துதா இல்லையா? இவன் மரியாதை இல்லாத பேசுகிறான், அந்த தலைவர்களும் தெரியல, ஒருமையில் பேசுகிறான், தரக்குறைவாக பேசுகிறான், கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்படின்னு என்னைக்குன்னா ஒரு அறிக்கை பார்த்தீங்களா? இப்படிலாம் அறிக்கை கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்னா, விஜய் தன்னுடைய கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை தொண்டர்களாக்க முயற்சி பண்ணுறாரு, அவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த செய்தி வரும்போது என்ன நினைப்பான்னா, அதை அண்ணன் விரும்பலை, நம்ம கட்சி தலைவர் விரும்பலை, அப்போ நம்ம இதை செய்யக்கூடாது. டூ வீலரில் இப்படி ஓட்டிகிட்டு வர்றது, ஹெல்மெட் இல்லாத வரவங்களாம் 2 பேரும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை அண்ணன் விரும்பலை, அப்போ நம்ம இப்படி தான் போகணும், ஏறி ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் நிற்கக்கூடாது, இது அண்ணன் விரும்பலை, இதை விஜய் அண்ணா விரும்பலை, அதனால் நம்ம இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும். மாறா ஏன் அந்த செய்தியை கொடுக்கல? கர்ப்பிணி பெண்கள் வர வேணான்னு கொடுத்தார்ல, அப்படி வந்தவங்களுக்கு கூட ஏன் நடவடிக்கைகளை கட்சி மீறி வந்த நடவடிக்கை தான் எடுக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு புரியலைன்னா ஏன் எடுக்கலைன்னா, ஒரு பக்கம் இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் இப்படி தனக்காக குரங்கு குட்டிகள் போல, வெறியர்கள் போல, குடிகாரர்கள் போல இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுவதை விஜய் ரசிக்கிறார். எனக்காக பாடுறா, எப்படி மேடா பைத்தியக்காரனா, எப்படி லுனாட்டிக்காக திரியறான் பாடுறா, இதாண்டா என் பவர்னு காட்டுறதை விஜய் விரும்புகிறார். அப்படி தன் தொண்டனை தன்னோட ஒரு கருவி போல, ஒரு விளையாட்டு பொருள் போல, ஒரு கேலி பொருள் போல, ஒரு ஜோக்கர் போல பயன்படுத்துவார் என்றால், தன்னுடைய தொண்டனை அப்படி ஒரு தலைவர் நினைப்பது அவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும்? ஒரு தொண்டனையே இப்படி பயன்படுத்துகிறவர் நாளைக்கு ஆட்சி அமைச்சா நாட்டில் இருக்கிற மக்கள் அவர் என்னவா நினைப்பார்? ஏன்னா மக்கள் வழி தெரிந்து வரல. நான் சொல்கிறேன், இப்போது என்றைக்காவது ஒரு நாள் விஜய் அவர்கள் ரேஷன் கடையில் நின்று இருப்பாரா?
என்றைக்கா ஒரு நாள் பொது போக்குவரத்தில் ஒரு உடையஞ்ச பஸ்ஸில் ஒழுகிற கூரை இருக்கிற பஸ்ஸில் என்றைக்குன்னா போயிருப்பாரா? என்றைக்குன்னா ஒரு நாள் க்யூவில் நின்று ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருப்பாரா? பாஸ் வாங்கின்னு போயிருப்பாரா? என்றைக்கா ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் காத்துட்டு இருந்திருப்பாரா? என்றைக்காவது ஒருவேளை சோறு கிடைக்குமா? என்றைக்கா ஒரு நாள் பட்டினியில் இருந்திருப்பாரா? என்றைக்கா ஒரு நாள் ஒரு பஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கல, என்றைக்குன்னா ஒரு நாள் க்யூவில் நின்று பார்த்துருப்பாரா? என்றைக்காவது ஒரு நாள் ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு கூட எவ்வளோ காத்திருந்துருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? இந்த நாட்டில் லஞ்சம்னா அவருக்கு என்ன தெரியுமா? அது தெரியாதனால தான், அந்த ஸ்மரணையே இல்லாதனால தான் தன்னுடைய படத்திற்கான டிக்கெட்டுகள் தன்னுடைய ரசிகர்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் வித்த போட்டு கேள்வி. ஏன்னா அது அவங்களுக்குலாம் இன்சிக்னிஃபிகன்ட், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒரு நாளுக்கு 4 கோடி ரூபாய் வாங்குறவங்க சம்பளம். அவங்களுக்கு தெரியாது அவங்க 200 கோடி ரூபாய் 40 நாள் கால் ஷீட்டுக்கு சம்பளம் வாங்குறோம். அவங்களுக்கு எப்படி சாமானியோட வழி தெரியும்? அப்படிப்பட்ட ஆள் சும்மா நான் அரசியலுக்கு வரேன்னு எப்படி சொல்ல முடியும்? 200 கோடி ரூபாய் நான் வந்து ஒரு பட வாய்ப்பை விட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன்னா அது போய் இது வரைக்கும் எங்கே விட்டார்? இந்த நிமிடம் வரைக்கும் எங்கே விட்டார்? அப்போ இந்த மாதிரி கிமிக்ஸ் ஜிக்னா வேலைங்களை காமிச்சு அவர் மக்கள்கிட்ட வந்துன்னு இப்படி நினைப்பவர் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற கேள்வி. ஏங்க ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க, சரி தவறு, நான் தலைவனே இல்லைங்க, நான் ஒரு சினிமாக்காரனே, அதெல்லாம் விஜயகாந்த் தான் அதை சொல்லுவாங்க. அது யாருக்கும் ஒரு எம்ஜிஆரை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா கூட அந்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டு 6 மாதம் காத்திருப்பாராம் அடிபட்டு வர்றதுக்கு. ஏன்னா எனக்கு அது ஒரு காட்சியாக இருக்கலாம், ஆனால் அதுவே நாளைக்கு அந்த நடிகருக்கு வாழ்க்கையாக அமையலான்ட்டு அந்த நடிகரோட வாழ்வியெல்லாம் பார்ப்பாரு விஜயகாந்தோ அல்லது எம்ஜிஆர் அவர்களும். இவர் அப்படி என்ன நடந்துக்கிட்டாரு நீங்கள் பாருங்க. அப்படி நீங்கள் ஆடுகிற உங்கள் பேரை சொல்லி உங்களை பார்க்க வந்தவங்க, உங்களுக்காக, உங்கள் கட்சிக்காரங்க, இது எதையுமே நீங்கள் தவிர்க்க முடியாது. அவர் வந்து கரூர் செந்தில் பாலாஜிக்காக வரல, அவர் ஆதவ் அர்ஜுனாக்காக வரல, அவர் வந்து புஷி ஆனந்துக்காக வரல, அவர் வந்து வேற யாருக்காகவும் வரல, உங்களை பார்க்க தான் வந்தார். எங்கேருந்தோ வந்தார், உங்களுக்காகவே தான் வந்தார். இறந்து போயிட்டாங்க, நடந்து போச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தான் இருக்கணும். இருந்தால் மறுபடியும் பிரச்சனை வரணும், வரது. நீங்கள் வந்தப்போ பிரச்சனை தானே வந்தது, நீங்கள் இருக்கணுமா இல்லையா? அந்த செய்தியை உங்களுக்கு என்ன சொல்லும்? அதுதானே செய்தி சொல்லணும். நடந்து போச்சு, நான் இல்லை, நான் அங்கேருந்தே கற்றுக்கலாம். அரசியலில் நீங்கள் அங்கேருந்தே கற்றுக்கலாம். அங்கே போனால் அடிப்படுவீங்களா? அடிப்படுங்கன்ற நான் அடிப்படுங்க. உங்களுக்காக 41 பேர் உயிர் விட்டுருக்கும்பொழுது நீங்கள் 2 அடி வாங்கினா தப்பு. அதுதான் அரசியல் பாடம்ன்றேன். அந்த 2 அடி உங்களுக்கு வலிக்கும்பொழுது தான், நீங்கள் 4 இடத்துல அவமானப்படுத்தி இப்படி ஆயிடுச்சேன்னு உங்களை 4 பேர் கேவலமாக பேசும்பொழுது தான் ஒரு உயிர்னா என்ன, அதோட மரியாதை என்னென்ன. இவன் உங்களுக்காக ஒரு வலி நீங்கள் தாங்கணும்னா எவ்வளோ வலி தாங்கி 7-8 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உங்களுக்காக காத்திருப்பான். அவன் வந்து அவன் பணத்தை போட்டு உங்களுக்காக வந்திருக்கிறான். அப்போ நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு தெரியும். எங்க புத்தனுக்கு அரசனோட குமாரன் வந்து எந்த கஷ்டமும் பார்க்காத வளர்ந்தவனுக்கு ஒரு நாள் ஞானோதயம் வந்ததுங்க. அவன் கஷ்டப்படலை, அவன் தான் பெரிய உலகத்தின் பெரிய நீதி சொன்னவன் அம்மா. ஆனால் ஒரு நாள் வரலையே நீங்கள். இதற்கு பிறகு நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க, உட்காந்துக்கிட்டு உங்கள் பேரில் எதுவும் தப்பு இல்லை, திமுக தப்பு பண்ணுச்சுன்ற மாதிரி பேசுகிறீங்க. திமுக தப்பு பண்ணுதுன்னே வச்சுப்போம், பண்ணியிருக்குன்னே வச்சுப்போம். நமக்கு அதில் ஒன்றும் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக தேவையில்லை. நம்ம கடமை என்ன? நம்மளை தேடி வந்தான், செத்து போயிட்டோம், நான் அங்கே தாங்க இருப்பேன், 10 நாள் அங்கே இருப்பேன், மொத்த பேரும் வாங்க, யார் யார் வீட்டில் என்ன நடந்து என்ன நான் இனி சரி பண்ணுவோம். இவர் அங்கே இருந்தாருன்னா இவர் கூட 1000 கட்சிக்காரர் இருப்பான். 1000 கட்சிக்காரர் தான் 1000 கட்சிக்காரன் ஆஸ்பத்திரிக்கு போவோம், அங்கே போய் என்னென்ன நடக்க வேண்டிய வேலை போவோம். அந்த குடும்பங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம். முதல்ல நம்ம யாருக்காக வந்தோமோ அவங்க நம்ம கூட நிற்கிறாங்கன்னா அவங்க பேர குற்றம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை அது கைமீறி போச்சுன்ற எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னா எல்லாம் இவனுக்காக பண்ண இவன் ஓடி போயிட்டான் பாரு, கடைசியில் நம்ம அனாதையாக நிற்கிறோன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் ஒரு கட்சிக்கு கெடுதலானது. ஒரு தலைவன் இல்லை அப்படின்றது உறுதி பண்ணக்கூடியது அந்த பிஹேவியர், அந்த எண்ணம் தொண்டனுக்கு உருவாயிடுச்சுன்னா நீ தலைவன் இல்லைன்றது உறுதியாகுது. அப்போ இந்த புரிதல் கூட இல்லை, நீங்கள் போய் அங்கே பத்திரமா உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்ன மனப்பான்மை அது? அப்போ எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஒரு சிக்கல் வருது, நான் இப்படியே கூட வச்சுக்கிறேன், இது வருத்தம் சார்ந்ததாகவே வச்சுக்கிறேன். மன நெருக்கடி, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க, அதனால அதற்காக கூட நீங்கள் கைவிட்டு போய் நான் கேட்குறேங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒரு அடிபட்டுச்சு, உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, மன நெருக்கடி தானே இருக்கும். யாருக்கா, எனக்கோ உங்களுக்கோ யாருக்காக நம்ம வீட்டில் ஒரு நெருங்கினவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா மன நெருக்கடியாக தானே இருக்கும். அந்த இடத்த விட்டு போயிடுவோமா? அந்த மருத்துவமனையில் அந்த சூழ்நிலை நம்ம இருப்போமா? மருத்துவமனையில் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தானே அது அப்போ நம்ம பிள்ளைக்கு நான் இருப்பீங்க அப்படின்னா இன்னொரு உங்களை நம்பி அந்த பிள்ளைக்கு இருக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எப்படி தலைவனா? ஏங்க நீங்கள் தனக்காக பேசும்பொழுது, தன்னோட குழந்தைகளுக்காக பேசும்போது குடும்ப தலைவனாக இருக்கீங்க. எந்த குழந்தைக்காகவும் எந்த மக்களுக்காகவும் பேசும்போது தலைவனாக பரிணமிக்கிறீங்க நீங்கள். அப்படின்னா
எந்த குழந்தைக்கும் இல்லை, யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லை. அப்படிதாங்க பல பேர் பலரோட தேவைகளுக்காக உண்ணாவிருந்து செத்தவங்களாம் செத்தவங்களாம் எப்படி செத்தாங்க, எப்படி தலைவராக மாறினாங்க? யாரோட தேவைக்காக? பொது தேவைக்காக, தன் குடும்ப தேவைக்காக மாறல. நீங்கள் உங்கள் குடும்ப தேவையை விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் கூட்டுங்க, உங்கள் கட்சிக்கார தேவைக்கு வந்திருக்கீங்க. அவங்க உங்களை தேடி வந்தாங்க, அவங்களுக்காக நிற்க வேண்டிய உங்கள் கடமை இருக்கா இல்லையா? ஏன் நிற்கலை நீங்கள்? அப்போ நீங்கள் தலைவர் இல்லைன்றதை உறுதி பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சதி திட்டம் தீட்டினா அவன் தான் தீட்டுவாங்க. திமுக நாம் தமிழருக்கு தீட்டாத சதி திட்டமா? அது தீட்டாமல் எப்படி வந்து அண்ணனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க? ஏன் இப்போ சில நடிகை விஷயம்லாம் போயிட்டு இருந்த 10 வருஷமா, அதெல்லாம் சதி திட்டம் இல்லையா? நினச்சி பேசுகிறாங்களா? அதெல்லாம் சதி திட்டம் இல்லையா? அது திமுகவோட சதி திட்டம் இல்லையா? திமுக தொடர் கொள்கை தாக்குதல்களை பண்ணலையா? இப்போ இந்த கோட்பாடுகளை கிண்டல் கேலி பண்ணி நையாண்டி பண்ணி வீடியோக்கள் வெளியில்லையா? 200 ரூபா ஊப்பிகள் எவ்வளோ எதுவும் தாண்டி தானே வரோம், அதையும் தாண்டி தான் நிற்கிறோம் பொது வெளியில். ஒருத்தரை காணுமே, ஆதவர்ஜுனா காணும், புசியானந்த காணும், அடுத்த இருக்கிற அந்த யாரையுமே காணுமே, யாருமே அங்கே இல்லையே. இப்போ அவர் மட்டும்தான் இல்லை, இவங்க யாருமே அரசியல்வாதி கிடையாது, இவங்கெல்லாம் வெறுமனே வந்து நடிகர்கள்னு தெரியுது. ஆதவர்ஜுனாவே நடிகராக தான் இருக்கார். அவருமே கூட சாதாரண சூழ்நிலையிலேருந்து வரல, அவரும் ஒரு பெரிய பணக்கார வீட்டு மருமகன் தானே. அதனால் அவருக்கும் யதார்த்த வாழ்க்கை தெரிந்ததா தெரியல, அவர் அடுத்தவர்கள் வலிகள் கஷ்டங்கள் புரிஞ்சதா தெரியல. யாருமே அங்கே நேர்மையானவர்கள், தைரியமானவர்கள், மக்களுக்காக நிற்கணுன்றவங்கலாம் யாருமே இல்லை. இது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம், இந்த வியாபாரத்தை எப்படி அரசியலாக மாற்றலாம், இதன் மூலமாக நாட்டை அடைய முடியுமான்ற கேடுகட்ட எண்ணத்தோடு வந்திருக்காங்க. அப்படி வர்றவங்களுக்கு இப்படி நெருக்கடிகள் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அப்படி சொல்லி கொடுத்தது இவங்க யாருன்றதையும் இந்த சூழல் அடையாளம் காட்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பலர்களை தெளிவாக